நாம் செலுத்த வேண்டிய கடமைகள் 6. முதலாவது குர்ஆனின் மீது ஈமான் கொள்வது. குர்ஆன் இது அல்லாஹ்வுடைய கலாம் தான், அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட கலாம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட குர்ஆன் ஷரீஃபாக இருக்கிறது. இந்த கடைசி உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேதமாக இருக்கிறது என்ற விஷயத்தை நாம் முதல்ல ஈமான் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். இரண்டாவதாக குர்ஆனுக்கு நாம் கண்ணியம் செலுத்த வேண்டும். மற்ற கிதாபுகளை போன்று, மற்ற புத்தகங்களை போன்று இந்த குர்ஆனையும் நினைத்திடவிடக்கூடாது. மாறாக இது அல்லாஹ்வுடைய கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஹிதாயத்தாக கொடுக்கப்பட்ட கலாம் தான் இந்த குர்ஆன் ஷரீஃப். எனவே இந்த குர்ஆனுக்கு நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த குர்ஆன் மேலிடத்துல தான் வைக்கணும், கீழே எங்கேயுமே வச்சிடக்கூடாது. மூன்றாவதாக குர்ஆனை நாம் திலாவத் செய்வது. திலாவத் என்று சொன்னால் குர்ஆனை அரபியில் நாம் ஓதுறது. உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம், இந்த மாதிரி குர்ஆனை அரபியில் முழுவதுமாக முழு குர்ஆன் ஷரீஃபை நாம் திலாவத் செய்வது. இது மூன்றாவது கடமையாக இருக்கிறது. நான்காவது கடமை குர்ஆனை நாம் விளங்குவது. குர்ஆன் நம்ம திலாவத் செய்வதோடு குர்ஆனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய விளக்கங்கள் என்ன, முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீரில் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்ற விஷயத்தையும் குர்ஆனை நாம் தெரிந்து கொள்வது. இது நான்காவது கடமையாக இருக்கிறது. ஐந்தாவது கடமை குர்ஆனின் மீது நம்ம அமல் செய்வது. அல்லாஹ் குர்ஆன்ல என்னெல்லாம் நமக்கு செய்ய சொல்லியிருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ அத்தனை அமல்களையும் நாம் செய்வது, குர்ஆனின் மீது நம்ம அமல் செய்வது. இது ஐந்தாவது கடமையாக இருக்கிறது. ஆறாவதாக குர்ஆன் ஷரீஃபை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது. இதுவும் நம் மீது கடமையாக இருக்கிறது. நாம மட்டும் குர்ஆன் ஓதிக்கிட்டா பத்தாது. மாறாக எங்களுடைய நண்பர்களுக்கும், எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும், நம்முடைய சொந்த பந்தம் எல்லாருக்கும் குர்ஆன் யாருக்கெல்லாம் தெரியாதோ, அதனுடைய விளக்கங்கள் யாருக்கெல்லாம் தெரியாதோ எல்லாரிடமும் இந்த குர்ஆனை கொண்டு போய் சேர்ப்பது. இது நம் மீது ஆறாவது கடமையாக இருக்கிறது. அதாவது குர்ஆன் ஷரீஃபினுடைய மொத்தம் 6 கடமைகள். முதலாவது குர்ஆனின் மீது ஈமான் கொள்வது, இரண்டாவது குர்ஆனை கண்ணியப்படுத்துவது, மூன்றாவது குர்ஆனை திலாவத் ஓதுவது, நான்காவது குர்ஆனை புரிந்த அர்த்தங்கள் புரிந்து ஓதுவது, ஐந்தாவது குர்ஆனின் மீது அமல் செய்வது, ஆறாவதாக இந்த குர்ஆனை மற்றவர்களிடமும் கொண்டு போய் சேர்ப்பது. இது குர்ஆனுடைய 6 கடமைகளாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம் அனைவருக்கும் குர்ஆனுடைய தொடர்போடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. குர்ஆனை சரியாக அர்த்தங்கள் விளங்கி ஓதி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தந்தருள்வானாக. நாளை மறுமையில் இந்த குர்ஆன் நமக்கு சிஃபாரி செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன்.